நடந்து வாரான். ஒரு பொம்பளை ரோட்ல இறங்கினா வெக்கம் என்கிறது அவ சுத்தி நிற்கும். வெக்கம் ரோட்டுக்கு வந்தா வெக்கம் நிற்கும். இன்னைக்கு அது இல்ல, அது இல்ல. இன்றைக்குள்ள அபாயா, இன்றைக்குள்ள அபாயா அதுக்கு இன்னொரு பேரு சொல்லும், நைட்டின்னு சொல்லி. அபாயா இல்ல, நைட்டி. அந்த அபாயாக்கு யாரும் இஸ்லாமிக் அபாயான்னு பேர் வைக்குவார். யாரும் இன்றைக்கு செலாக்கள் இப்ப மாஷா அல்லாஹ் சரி சந்தோஷம், எங்கட வைஃபும் அபாயா உடுக்கிற மாஷா அல்லாஹ். இப்ப 6 மாசம் அபாயா. எந்த அபாயா உடுக்கிற? நேரத்தோட இல்ல அபாயா இல்ல, நைட்டி உடுக்கிற. இப்ப எந்த வைஃப் நைட்டி. இந்த அபாயா அல்லாஹ் பாதுகாக்கும். இது ஒழுக்கம் உள்ள அபாயா இல்ல, இது பயங்கரம். சல்லிதான் கூட வர வர மெல்லிசாவுது, மெல்லிசாவுது. அபாயா உடம்போட ஒட்டுது, ஷோல்டர் விளங்குது, கைட சைஸ் விளங்குது, மார்பகங்கள் விளங்குது, இடுப்பு விளங்குது, உள்ளுக்கு மறைஞ்சிருக்கிற ஆடைகள் தள்ளி விளங்குது வெளியில. என் மனைவி இந்த கோலத்துல வெளியே போறா, என் பொஞ்சாதி, என் மகள், என் தாத்த தங்கச்சி, என் உம்மா இந்த கோலத்துல தான் வெளியே போறா. பரவாயில்ல, அந்த அபாயாத்தான் உடுக்கணும் முடிவு பண்ணினா உடுங்க. வாங்கினத்தை என்ன செய்யற? வாங்கினத்தை ஒண்ணும் செய்யலாம். ஆனால் அந்த அபாயா உடுக்கிறவங்க இஸ்லாம் சொல்ற இன்னொரு சட்டத்தையும் பேணுங்க. என்ன தெரியுமா சொல்லுது? அந்த அபாயாக்கு நீங்க ஒரு சோழ சுத்தவானம் தலையில, சோழ சுத்தவானம் இஸ்காக மட்டும் போட்டு ஏமாத்தவானம். அந்த அபாயா உடுக்கிறவங்க பொதுவா சல்வாரோ அபாயாவோ எது உடுத்தாலும் பரவாயில்ல. இஸ்லாம் சொல்லுது இன்னொண்ட, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. நீங்க என்ன செய்யுங்க, பொம்பளைகள் எந்த உடுப்ப உங்களோட ஷோல்டர்ல இருந்து தொங்க உடுத்தாலும் பிரச்சனை இல்ல, ஷோல்டர்ல இருந்து தொங்கப்படாது. நீங்க ஒரு உடுப்பு அதுக்கு மேல உடுக்கணும், தலையில இருந்து தொங்கணும், தலையில இருந்து தொங்கணும். அதுக்குத்தான் நாங்க சொல்ற ஃபர்தா, அதுக்குத்தான் நாங்க சொல்ற ஜில்பாப். பரவாயில்ல, நீங்க அந்த உடுப்பே உடுங்கோ, அந்த அபாயாவே உடுங்கோ. அதுக்கு மேல குர்ஆன் சொல்லுது, தலையில இருந்து தொங்கக்கூடிய ஒரு ஜில்பாப், ஒரு ஃபர்தா, இதை நீங்க போடணும். ஃபர்தாவை நீங்க தலையில இருந்து தொங்கிச்சுண்டா உங்களோட இறுக்கம் நெருக்கம் மறைவுகள் எல்லாம் மறைஞ்சி போயிடும். ஒவ்வொரு ஆம்பளையும் நியத்து வைங்க, ஏந்த மனைவிக்கு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு தலையில இருந்து தொங்குற ஃபர்தாவை ஜில்பாபத்தான் அதோட தான் நான் வெளியே இறக்குவேன், வெறும் அபாயாவோட இறக்க மாட்டேன். ஒவ்வொரு கணவனும் நியத்து வைங்க, என்ன பொஞ்சாதிக்கு இப்படி செய்வேன். ஒவ்வொரு மகனும் நியத்து வைங்க, ஏண்ட உம்மா வெளியே வரக்கொள்ள குர்ஆன் சொல்ற தலையில இருந்து தொங்குற ஒரு துண்டை நான் போட்டுக்குவேன். ஒவ்வொரு வாப்பாவும் நினைங்க, ஏண்ட மகள் ரோட்டுக்கு இறங்கினா ஏண்ட மகளை தலையில இருந்து தொங்குற ஒரு ஃபர்தா மூடணும். அப்ப அது இடுப்பு வரைக்கும் வரும், முழங்கால் வரைக்கும் வரும். குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஜில்பாப்னா என்ன தெரியுமா? சௌபுன் யஸ்துரு ஜமீஅல் பதன், முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஒரு உடுப்புக்கு தான் ஜில்பாப் சொல்றாங்க. இப்ப அந்த அபாயாவை விடுங்க, பரவாயில்ல. ஏன் என்ன உடுத்தாலும் வெளியில மாஷா அல்லாஹ் மூடிப்பட்டி. இதுதான் இஸ்லாம் சொல்ற ஒழுக்கம். வெறும் அபாயாவோட திரியவான இது விபச்சாரம். ரோட்ல பாக்குறவண்ட கவனத்தை திசை திருப்பக்கூடிய அசிங்கமான ஒரு உடுப்பு. இந்த கோலத்துல மற்றவனை பாவத்தாளியாக்குறது, மற்றவங்களுக்கு விபச்சார உணர்வுகளை உண்டாக்கக்கூடியவர்களாக ஏண்ட மனைவி, ஏண்ட மகள், ஏண்ட தாத்த தங்கச்சி, ஏண்ட உம்மா வைக்கப்படாது. முடிவாயிடும். அவங்க எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்ல, போடுற ஜில்பாபுக்கு மேல ஃபர்தா, போடுற ஃபர்தாக்கு மேல ஒரு ஜில்பாப் இருக்கிறத ஒவ்வொரு ஆம்பளையும் கவனத்தில் இடும். இல்லாட்டி நாங்க குத்தவாளிகள், நாங்க அல்லாட்ட மாட்டுவோம். சோடிச்சு சோடிச்சு ரோட்ல இறக்கி அடுத்தவனை பாவத்தாளியாக்கின இந்த ஹராத்தை செஞ்ச குத்தவாளிகளாக அல்லாட்ட நாங்க மாட்டுவோம். ருசிக்கும் இன்பமாய்க்கும் மனைவிட அழக வீட்டுக்குள்ள வச்சு கணவன் பாருங்க, ரசிங்க. கணவன் பார்க்கும், வீட்டுக்குள்ள வச்சு அவட அழக பாருங்க. வேண்டிய மாதிரி சோடிச்சு தீக்கிறது, அதுல பிரச்சனை இல்லை. இது உள்ள உடுப்பு, அழகு, சாரி,
சல்வார் எல்லாம் கபட்ல போட்டு கபரு போலே போட்டு அங்க அப்படி இருக்குது இங்க இருக்கிறது பாக்கலாம் கோலத்தை போட்டுக்குள்ள. இதல்ல கணவனுக்கு முன்னால அழகா இருக்கோ. கல்யாணத்துக்கு ரோட்ல போக்கல அடுத்தவனை கவர்ற மாதிரி போவான். இது விபச்சாரம். ஒரு பொம்பளை ரோட்ல வரணும் தம்ஷி அலஸ்தியா வெக்கத்தோட வர வெக்கத்தோட. இந்த வெக்கம் நீக்கும்.